Hi guys, welcome back to our channel. இந்த வீடியோவில் நம்ம எதை பற்றி பார்க்க போகிறோம்னாக்கா வாட் சாம் பேபி ஈட் ஆர் ஏட் இன் அ டே அதை பற்றி அந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். அதாவது 6 month பேபியோட ஃபுட் ரொட்டீன் பற்றி அந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். சாலிட் ஃபுட் என்னென்ன கொடுக்குறோங்கிறத பற்றி அந்த வீடியோவில் வந்து டீட்டெயிலாக சொல்லியிருக்கேன். சரி வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். ஃபர்ஸ்ட் வந்து மார்னிங் வந்து பார்த்தீங்கன்னாக்கா தூங்கி எழுந்ததுக்கப்புறம் பாப்பாவுக்கு வந்து ஃபீட் பண்ணிவிட்டு நெக்ஸ்ட்டு வந்து 8:30 கிட்ட வந்து பாப்பாவுக்கு வந்து சாலிட் வந்து கொடுப்போம். அதாவது இட்லி வந்து பாப்பாவுக்கு வந்து கொடுப்போம். இட்லி கூட வந்து கொஞ்சம் காயை வந்து ஸ்டீம் பண்ணிடலான்னு சொல்லிட்டு ஆப்பிளையும் சவ் காயை வந்து தோல் சீவியும் நான் வச்சுருக்கேன். நல்லா கழுவிட்டு அதுக்கப்புறம் வந்து தோல் சீவி வந்து நம்ம வந்து வேக வச்சுக்கலாம். சவ் வந்து பார்த்திங்கனாக்கா நம்ம இட்லி ஊற்றுவோம்ல, இட்லி தட்டிலே நான் வச்சுருவேன். ஆப்பிள் வந்து ஒரு பாக்ஸில் வந்து தண்ணி ஊற்றி அதில் வந்து ஆப்பிள் போட்டு வேக வைப்பேன். ஏன்னா வந்து ஆப்பிளோட சத்து வந்து தண்ணியிலே இருக்கட்டும், தண்ணி வந்து அப்புறம் கொடுத்துக்கலான்னு சொல்லிவிட்டு நான் வந்து ஆப்பிள் மட்டும் வந்து தனியாக பாக்ஸ் போட்டு தண்ணி ஊற்றி வேக வைப்பேன். இது கூட வந்து இட்லி ஊற்றி வச்சாச்சு. பார்த்தீங்கன்னாக்கா பாப்பாவுக்கு வந்து காலைல பிரேக்ஃபாஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னாக்கா இட்லி தான், ஒரே ஒரு இட்லி எடுத்தாச்சு. பாப்பாவுக்கு கொடுக்குற இட்லி மட்டும் கொஞ்சம் சின்னதாக ஊற்றிக்கோங்க, கொஞ்சம் சாஃப்டாக இருக்கிற மாதிரி பார்த்துக்கோங்க. கல் மாதிரி இருந்தால் அவங்க சாப்பிட மாட்டாங்க. அதுவும் இல்லாமல் ஒயிட் கலரில் இருக்குது. கலராக இருந்தால் தான் பேபிஸ் வந்து நல்லா என்ஜாய் பண்ணுவாங்க. அது மட்டும் இல்லாமல்க்கா இட்லி நான் வந்து பாப்பாவுக்கு வந்து இட்லி பேட்டர் மட்டும் தனியாக கொஞ்சம் எடுத்து வச்சுருப்பேன் உப்பு போடுறதுக்கு முன்னாடி. நான் வந்து பாப்பாவுக்கு கொடுக்குற எந்த சாலிட் ஃபுட்டுமே உப்போ சால்ட்டோ சுகரோ எதுவுமே இருக்காது. அது இல்லாமல் தான் நான் பாப்பாவுக்கு வந்து நான் கொடுப்பேன். நெக்ஸ்ட் வந்து பார்த்திங்கன்னா இட்லி வந்து பாப்பா கொஞ்சம் ஊட்டினதுக்கப்புறம் நான் வந்து எப்போதுமே பாப்பாவுக்கு வந்து ஃபோர்ஸ் ஃபீட் பண்ண மாட்டேன். அவங்க போதுங்கிற அளவுக்கு வந்து சாப்பிட்டா மட்டும் போதும் தான் நினப்பேன். அது கூட வந்து தண்ணி வந்து பார்த்திங்கனாக்கா என்னோடய பாப்பா வந்து பாட்டிலில் வந்து தண்ணி எடுத்துக்க மாட்டா. இந்த மாதிரி டம்ளர் இந்த மாதிரி ஒரு கிண்ணத்தில் கொடுத்தா தான் அவள் குடிக்கிறா. சரி ஓகே அவள் இஷ்டப்படியே குடிக்கட்டும்னு சொல்லிட்டு நாங்கள் வந்து கிண்ணத்தை கொடுக்க ஆரம்பித்தாச்சு. நெக்ஸ்ட் வந்து பார்த்திங்கனாக்கா நம்ம ஸ்டீம் பண்ண காய் வந்து நல்லா வெந்துருச்சு. இப்போ உங்களுக்கு பார்த்தாலே தெரியும் ஆப்பிள் வந்து எப்படி மையாக இருக்குதுன்னு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு தெரியும். அதேமாரி சவ் வந்து பார்த்திங்கன்னா நல்லா வெந்துருச்சு. ஆப்பிள் தண்ணி வந்து தனியாக எடுத்து வச்சுருக்கேன். இதுவுமே நல்லா வெந்துருச்சு. நீங்கள் வந்து தனியாக வந்து மிக்சியில் போட்டு வந்து நல்லா அரைச்சிக்கிட்டாலும் ஓகே தான். இல்லைனா மேஷர் வச்சு வந்து மேஷர் இல்லைனாக்கா மத்து வச்சு நல்லா வந்து மசிச்சுக்கிட்டாலும் நீங்கள் ஓகே தான். நான் எப்படி கொடுப்பேன்னு பார்த்தீங்கன்னாக்கா இது ரெண்டுத்துமே எதுவுமே பண்ண மாட்டேன். பாப்பாவுக்கு வந்து அப்படியே வெறுமனே நைட்டாக நசுக்கி வந்து நான் கொடுப்பேன். நல்லா கையாலேயே நல்லா நசுக்கி வந்து நான் கொடுத்துருவேன். நீங்கள் அதுமாதிரி கொடுக்குறீங்கன்னா உங்கள் பாப்பாவுக்கு வாயில் லைட்டாக வச்சதுக்கப்புறம் முழுங்க தெரியுதான்னு பாருங்கள். அப்படி இல்லைனா நீங்கள் வந்து மிக்சியில் வந்து நல்லா அரைச்சி பியூரியாக கொடுத்துக்கலாம். உங்கள் பாப்பாவுக்கு முழுங்க தெரிஞ்சால் நீங்கள் அந்த மாதிரி ஃபாலோ பண்ணிக்கோங்க. என்னோடய பாப்பா வந்து அந்த முழுங்க தெரியுது அவளுக்கு, அதனால வந்து நான் கையால் மசிச்சு அப்படியே கொடுத்துருவேன். இதான் வந்து ஆப்பிள் தண்ணி தனியாக நான் வந்து எடுத்து வச்சுருக்கேன். ஆனால் இந்த தண்ணி வந்து அவள் குடிக்கவே மாட்டாள். ஏன்னா பாட்டிலில் வந்து அவள் குடிக்கவே மாட்டேங்கிறா. தனியாக யானத்தில் குடித்தா நல்லா குடிக்கிறா. உங்கள் பேபிஸும் இந்த மாதிரி பாட்டிலில் வந்து தண்ணி எடுத்துக்க மாட்டேங்கிறாங்கன்னா நீங்கள் என்ன பண்ணுறீங்க, ஆல்டர்னேட்டிவாக என்ன பண்ணுறீங்கிறத மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள். எனக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். நெக்ஸ்ட்டு வந்து பார்த்தீங்கன்னாக்கா பாப்பா தூங்கி எழுந்ததுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னாக்கா நான் வந்து சவ் கொடுப்பேன். இது வந்து கொடுத்தது பார்த்தீங்கன்னா ஆனால் அவள் இன்றைக்கி வந்து என்னென்னு தெரியல, சவ் சாப்பிடவே இல்லை. ஒரு 2 பீஸாக சாப்பிடுவா. பட் அன்றைக்கி வந்து என்னென்னு தெரியல அவள் சாப்பிடவே இல்லை. சரி ஓகேன்னு விட்டாச்சு, ஃபோர்ஸ் ஃபீட்லாம் பண்ணல. நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னாக்கா கொஞ்சம் நேரம் சென்று ஒரு 1 or 2 hours கழிச்சு வந்து பார்த்தீங்கன்னாக்கா ஃபீட் பண்ணதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னாக்கா சாதம் கொடுக்கலான்னு சொல்லிட்டு வந்து ரெடி பண்ணிகிட்டு இருக்கேன். நல்லா வந்து சாதம் வந்து சுட சுட வந்து எடுத்துக்கோங்க பாப்பாவுக்கு. அப்போ தான் வந்து நல்லா வந்து அது மையாக வரும். நீங்கள் வந்து கையிலே வந்து நல்லா மசிச்சிட்டாலும் ஓகே, இல்லை மிக்சியில் போட்டு இந்த மாதிரி மசிச்சிட்டாலும் ஓகே. அது கூட வந்து பார்த்திங்கனாக்கா நான் என்ன எடுத்திருக்கேன்னாக்கா கேரட் வந்து வேக வச்ச கேரட் எடுத்திருக்கேன். அதை வந்து சின்ன சின்ன பீஸாக கட் பண்ணிவிட்டு ரெண்டுத்தையும் வந்து நம்ம வந்து அரைச்சி எடுத்துக்கலாம். கொஞ்சம் வந்து இதில் வந்து திட்டியாக தான் இருக்கும். இன்னும் என்னோடய பாப்பாவுக்கு முழுங்குறாங்கிறதுனால ரொம்ப பியூரியாலாம் நான் அரைக்கல, ஓகேங்கிற அளவுக்கு அரைச்சிருக்கேன். உங்கள் பாப்பாவுக்கு வந்து நல்லா பியூரி மாதிரி தேவைனாக்கா எப்படி பாப்பா சாப்பிட்றாங்களோ அதுக்கேற்ற மாதிரி நீங்கள் மிக்ஸ் பண்ணி வந்து கொடுக்கலாம். இது கூட நீங்கள் வந்து நெய் சேர்த்துக்கலாலும் சேர்த்துக்கலாம். அன்றைக்கி வந்து பாப்பா பார்த்திங்கன்னா ஓரளவு கொஞ்சம் சாப்பிட்டா. இது சாப்பிட்டு முடிச்சதுக்கப்புறம் வந்து பாப்பா தூங்க வச்சாச்சு. நெக்ஸ்ட் வந்து பார்த்திங்கனாக்கா ஈவினிங் வந்து ஆப்பிள் கொடுத்தேன். பட் அவன் வந்து சாப்பிடவே இல்லை அன்றைக்கி, என்னன்னு தெரில. இதான் வந்து பாப்பா வந்து அன்றைக்கி ஃபுல்லாக சாப்பிட்டது. அவளுக்கு ஓகே இன்றைக்கி எடுத்துக்கிறானாக்கா வந்து ஓகே நான் கொடுப்பேன். அப்படி அவள் இன்றைக்கி சாப்பிட பிடிக்கல விரும்பலைனாக்கா நான் விட்டுருவேன், ஃபோர்ஸ் பண்ண மாட்டேன். உங்களுக்கும் ஒரு சின்ன ரெக்வஸ்ட் வைக்கிறேன், நீங்களும் கண்டிப்பாக உங்கள் பேபிக்கு வந்து ஃபோர்ஸ் ஃபீட் பண்ணாதீங்க. நம்ம கூட வந்து பிரெஸ்ட் மில்க் கொடுக்க தான் போகிறோம், ஃபீட் பண்ண தான் போகிறோம். அதனால் வந்து அவளுக்கு நீங்கள் சாலிட் வந்து எடுத்துக்க விருப்பம் இல்லைனாக்கா நீங்கள் வந்து ஃப்ரீயாக விட்டுடலாம். இதேமாதிரி ஆல்டர்னேட்டிவாக வந்து டேஸ் வந்து மாற்றி மாற்றி நம்ம கொடுக்க போகிறோம். ஒரே வந்து ரொட்டீனை வந்து நம்ம ஃபாலோ பண்ணால் பேபிஸே வந்து கொஞ்சம் ஃபுட் மேலே வந்து
வெறுத்துருவாங்க. அதனால் வந்து நாளைக்கு வந்து வேறு மாதிரி, நாளான்னைக்கு வேறு மாதிரி அப்படி மாற்றி மாற்றி கொடுத்தா தான் பாப்பாவுக்கு வந்து நல்லா விரும்பி சாப்பிடுவாங்க. உங்கள் பேபிக்கு நீங்கள் என்ன ஃப்ரூட்ஸ், வெஜிடபிள்ஸ், சாலிட் ஃபுட்ஸ் கொடுக்குறீங்கன்னு மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள். நிறைய நியூ மாம்ஸ்க்கு வந்து ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும், நிறைய தெரிஞ்சுப்பாங்க. கண்டிப்பாக எனக்கும் வந்து ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். நானும் என்னோடய பேபிக்கு ரொம்ப டிஃப்ரெண்ட்டாக கொடுப்பேன். கண்டிப்பாக மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள் நீங்கள் என்ன உங்கள் பேபிக்கு வந்து கொடுக்குறீங்கன்ட்டு. இந்த வீடியோ கண்டிப்பாக உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நம்புகிறேன். யூஸ்ஃபுல்லாக இருக்குன்னு நினச்சிங்கன்னா நம்ம சேனலை வந்து மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கும் ஷேர் பண்ணுங்கள். நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாம். பாய்.